தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையாவது, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆம் தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வதற்காக அவர் ஆயத்தப்படுகிறார். புதிய காரியத்தை செய்யும்படியாக உங்களுக்குள்ளே சில கலக்கங்களோடு கூட எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீர்கள். தேவனே, வாழ்க்கையில் எப்போ நீங்க காரியத்தை செய்ய போகிறீர்? எப்பொழுது காரியங்களை வாய்க்க போகிறீர்? எப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் உண்டாகும் என்று சொல்லி அதற்கு ஒரு வாய்ப்பு இல்லையே, சகல பாதைகளும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறதே என்று சொல்லி தவித்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அது இப்பொழுதே தோன்றும். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதை தோன்றும்படியாக ஆண்டவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் அதை உண்டாகும்படியாக செய்வார். இல்லைதான், அதற்குரிய வாய்ப்புகள் இல்லைதான், பிள்ளை பெறும்படியான சூழ்நிலைகள் இல்லைதான், பிள்ளை உண்டாவதற்குரிய வழிகள் இல்லைதான், பிசினஸ் வாய்க்கப்படுவதற்குரியதான அனுகூலங்கள் இல்லைதான், காரியங்கள் வாய்ப்பதற்குரியதான வாசல்கள் இல்லைதான், எல்லாம் அடைக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது இப்பொழுதே தோன்றும். தேவ பிள்ளையே, தேவன் செய்ய போகிறதான புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் தோன்றும்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவர், வழி நடத்த அவர் போதுமானவர். அவைகளை கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் புதிய காரியத்தை செய்து நடத்துவீராக. அவைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் தோன்ற பண்ணி, சூழ்நிலைகள் அற்றிருக்கிற இந்த இடத்திலே தோன்றுவதற்குரியதான வழிகளை தந்து ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? செய்கிற கர்த்தர் அதை தோன்ற பண்ணுவார், வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக்கி தருவார். God bless you. God bless you. God bless you.